வணக்கம். இன்வெஸ்ட் பண்றதுனா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் பெரிய படிப்பு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா, உலக புகழ்பெற்ற இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா, அது அப்படியெல்லாம் இல்லன்னு தான். அவரோட லேர்ன் டு ஏர்ன், அதாவது சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகத்திலிருந்து இன்வெஸ்டிங்க ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாரு? முதலீடு செய்யறது ஒரு ஜாலியான விஷயம், அது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்றாரு. சோ, முதல்ல அந்த பயத்தை விட்டுடுவோம். இன்வெஸ்டிங்னா போர் அடிக்கும், கஷ்டம்னு நினைக்காம, வாங்க இத ஒரு பாசிட்டிவான நோட்டோட ஆரம்பிக்கலாம். ஆனா, இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த முக்கியமான விஷயத்த ஸ்கூல்ல நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் இன்வெஸ்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுல கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. அது உங்க தப்பு இல்லவே இல்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லயே பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுக்கறதுல ஒரு பெரிய கேப் இருக்கு. சரி, அப்போ இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு தெளிவான பாதை வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 5 முக்கியமான விஷயங்களை நம்ம வரிசையா பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போறது தான் பீட்டர் லிஞ்சோட ஒரு சூப்பரான ஐடியா. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய ஃபைனான்ஸ் ஜீனியஸா இருக்கணும்னு அவசியமே இல்ல. என்னது ஆச்சரியமா இருக்கா? உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே ஒரு எக்ஸ்பர்ட். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். பீட்டர் லிஞ்சோட கோல்டன் ரூல் இதுதான். உனக்கு என்ன தெரியுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணு. ஆமாங்க, உங்க டெய்லி லைஃபே உங்கள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்டா மாத்திருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததுல இருந்து நீங்க என்னென்ன பொருள்கள், என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? உதாரணத்துக்கு உங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். சீரியல் சாப்பிடுறீங்களா? ஒருவேளை அது சீரியோஸா இருக்கலாம். அதை தயாரிக்கிறது யாரு? ஜெனரல் மில்ஸ். அது ஒரு பப்ளிக் கம்பெனி. அதாவது நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, அடுத்தது உங்க டூத் பேஸ்ட். ஒருவேளை கிரெஸ்ட் அல்லது கோல்கேட்டா இருக்கலாம். இவங்க யாரு? ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், கோல்கேட், பாமோலிவ். இவங்களும் பப்ளிக் கம்பெனிஸ் தான். பாத்தீங்களா? உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க கண்ணு முன்னாடியே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுன்னு. அப்போ இந்த கம்பெனிகள்ல நாம எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் கம்பெனிஸ். அப்படின்னா என்ன? அவங்க தன்னோட பங்குகளை, அதாவது ஷேர்ஸை பொதுமக்களுக்கு வித்திருக்காங்க. நீங்க, நான், பணம் இருக்கிற யார் வேணும்னாலும் அந்த ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனியோட ஒரு சின்ன ஓனர் ஆகலாம். இதுதான் இன்வெஸ்டிங்கோட பேசிக். இன்னைக்கு ஷேர்ஸை வாங்குறதும் விக்கிறதும் ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா, இந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 1602ல டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் உலகத்தோட முதல் பப்ளிக் ஸ்டாக்கா வந்துச்சு. அதுக்கப்புறம் 1720ல சவுத் சி பபிள் மாதிரி பெரிய மார்க்கெட் கிராஷ்லாம் நடந்துச்சு. அமெரிக்காவோட முதல் பப்ளிக் கம்பெனி 1781ல உருவாச்சு. இப்படி பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த சிஸ்டம் வந்திருக்கு. ஓகே, ஹிஸ்டரி போதும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு பிகினரா உங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டூல் கிட்ல இருக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். பீட்டர் லிஞ்ச் சொல்றபடி பணத்தை முதலீடு செய்ய 5 அடிப்படை வழிகள் இருக்கு. 1 சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ இல்ல எஃப்டிலயோ போடுறது. 2 கலைப்பொருட்கள் மாதிரி சேகரிப்புகளை வாங்குறது. 3 ஒரு வீடு இல்லனா அபார்ட்மெண்ட் வாங்குறது. 4 பாண்ட்ஸ் வாங்குறது. 5 ஸ்டாக்ஸ், அதாவது பங்குகளை வாங்குறது. இதுல பாண்ட்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாண்ட் வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறீங்க, அதுக்கு அவங்க உங்களுக்கு வட்டி தருவாங்க. ஆனா ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர், ஒரு ஓனர் ஆகுறீங்க, அவங்க லாபத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கும். அப்போ ஏன் எல்லாரும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க? இந்த டேட்டாவை பாருங்க. 1945ல இருந்த 1994 வரைக்கும் பணவீக்கம் வெறும் 4.4% தான். ஆனா S&P 500 ஸ்டாக்ஸோட வருமானம் பாருங்க, கிட்டத்தட்ட 12%. சின்ன கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் 14%க்கும் மேல. இதுதான் காரணம், நீண்ட காலத்துல ஸ்டாக்ஸ் மத்த எல்லாத்தையும் விட அதிக வருமானத்தை கொடுத்திருக்கு. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். ஒரு புது இன்வெஸ்டரா உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி எது தெரியுமா? இதுதான் உங்க பெரிய அட்வான்டேஜ். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் என்ன? யோசிங்க. அது நீங்க எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்றது இல்ல. அது உங்ககிட்ட எவ்வளோ நேரம் இருக்குன்றது தான். ஆமாங்க, டைம். ஏன்னா காம்பவுண்டிங்கிற மேஜிக்கை நிகழ்த்துறதுக்கு நேரம் தான் முக்கியம். இந்த படத்தை பாருங்க. இதுல கிறிஸ் 18 வயசுல சின்னதா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். பேட் அவரை விட அதிகமா பணம் போட்டாலும் லேட்டா ஆரம்பிக்கிறார். கடைசில பார்த்தா சீக்கிரமா ஆரம்பிச்ச கிறிஸ் தான் அதிக பணம் சம்பாதிச்சிருக்கார். இதுதான் நேரத்தோட பவர். அப்போ கடைசியா உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். நீங்க வாங்குற பொருட்களுக்கு வெறும் ஒரு கன்சியூமரா, ஒரு வாடிக்கையாளரா மட்டுமே இருக்க போறீங்களா? இல்ல அந்த கம்பெனிகளோட வளர்ச்சியில பங்கு பெற்று ஒரு ஓனரா மாற போறீங்களா?
யோசிச்சு பாருங்க, முடிவு உங்க கையில தான் இருக்கு.